இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, வார்த்தையானவரே உம்மை துதிக்கின்றேன். வாழ்வு தருபவரே உம்மை போற்றுகின்றேன். வழியும் உண்மையுமானவரே உமக்கு நன்றி கூறுகின்றேன். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நேகா ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்திற்கும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளைகளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கும் நான் என் வாழ்வில் இருள் நிறைந்த துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பியிருக்கும் மனதை எனக்கு தாரும். இயேசுவே, என் வாழ்வில் பல சோதனைகள், ஏமாற்றங்கள், இழப்புகளின் போது நீர் என்னை கைவிட்டு விட்டீர் என்று என்னை மற்றவர்கள் முன் உம்மை இகழ்ந்த நிலைகளை, மறுதலித்த நிலைகளை நினைத்து மனம் வருந்தியவனாக மன்னிப்பு கேட்கின்றேன். நொறுங்கிய நெஞ்சத்தாரை ஆண்டவர் கருணையுடன் நோக்குகின்றார் என்று வேதத்தில் வாசிக்கும் நான் அதை என் வாழ்வில் உணர கிருபை கூர்ந்து என்னை நடத்தும். ஆண்டவரே இயேசுவே, அன்று நம்பிக்கையால் ஆபிரகாம், யாக்கோபு, தாவீது உமது மந்தையின் மேய்ப்பர்களாக ஆகினார்கள். அதே நம்பிக்கையால் தங்கள் தலைமகனை ஆபிரகாமுக்கும் செக்கரியாவுக்கும் பெற்றார்கள். அதே நம்பிக்கையால் யோபு இழந்தவற்றை இரட்டிப்பாக பெற்றார் என்று நம்புகின்ற நான் அதே நம்பிக்கையால் நிலை வாழ்வை என் வாழ்வில் அடைய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.